ஹாய் மை ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டுடே என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1.5 கிலோ மட்டனுக்கு என்னென்ன தேவையோ அந்த மசால் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தவா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடவே நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து அதுவும் வணக்கிக்கலாம். பூண்டு இஞ்சி வணங்கினதும் தக்காளியும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். தக்காளி 2 போட்டுக்கலாம், முன்ன காமிக்கல. இப்போ குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் எண்ணெய் காஞ்சதும் மட்டன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். என்னென்ன மசால் போடலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மல்லித்தூள், மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மட்டன் தூள். அப்போது வணக்கணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் வணக்கணும்ல, அது ஊற்றிக்கலாம். அந்த விழுது ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் போட்டு விசில் விட்டுக்கலாம். எத்தனை விசில்? குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். 4 விசில் விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தேங்காய், கடலை, சோம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு 4 விசில் எடுத்ததுக்கப்புறமா விசில் விட்டது குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் அரைச்ச விழுது ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்ச விழுது ஊற்றுனதும் அது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் மட்டன் குழம்பு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.